அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜநிலை எண்களின் மாயாச்சாலங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நேத்து பாத்தீங்கன்னா தேதி 25 பிறந்தவங்களுக்கு போட்டிருந்தோம். அதுல 14ஆம் தேதிக்கும் 15ஆம் தேதிக்கும் பலன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்க. 14ஆம் தேதி அப்படிங்கும் போது நன்மைகள் பல. எப்படிங்க? நன்மைகள் பல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதுல நிச்சயமா வெற்றி இருக்கும். சரிங்களா? அதே போல கையில பணம் புழங்குறதாகட்டும், சொத்து பத்துக்கள் சேர்றதாகட்டும், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, தன்னை சேர்ந்து இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்றது, எல்லாத்துலயுமே சிறந்த நபரா இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணணும்னா, சுய தொழில் செய்யணும்னா மட்டும் இவங்க என்ன பண்ணணும், உங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும். இவங்க வேலைக்கு போறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? சொந்தமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப தேதி 15. இந்த 15ஆம் தேதியில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே நாள் தான் டிஃப்ரெண்ட். ஆனா பலன் பாருங்க அப்படியே மாற்றம். இவங்க கையில சேமிப்பு இருக்காதுங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற விஷயம் மட்டும் தாமதமா கிடைக்கும். இவங்களை சுத்தி இருக்கவங்க யார் நல்லா பழகுறாங்களோ அவங்கதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதிரி. அவங்கதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதிரி. பணம் காசு கொடுத்து உதவுறது அதெல்லாம் அவங்க வச்சுக்கவே கூடாது. இவங்க வாங்குறது தவறு, கொடுக்கறது தவறு. ஏன்னா பணத்தின் மூலமாக பகை ஏற்படும். கடன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும். நட்பு, எதிர்பார்த்த உறவுகள் எல்லாத்தையும் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும். இவங்க நம்பர் வண்டி 15 இருந்தா கூட, போன் நம்பர் இருந்தா கூட ஏதாவது விபத்தின் மூலமா அடிபட்டு காயம் ஏற்பட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க வாழ்க்கை பயணம். சரிங்களா? ஏதாவது காயம் ஏற்பட்டு இருக்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, பட்டங்காலிலேயே படும் அப்படின்னு. ஒரு காயம் ஆறுறதுக்குள்ள திரும்பவும் அதுலயே அடிபடுங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு இருக்கும். இவங்க பெயர் மாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இவங்க சுயச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீக வழிபாடு அவங்க என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னு நல்லா இருக்கும். சோ ஒரு நாள் வித்தியாசமா இருந்தாலும் பலன்கள் பாத்தீங்களா வேறுபடுகின்றது. இதுதான் எண்களின் உங்களுடைய பயன்கள். நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.